ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு. நீங்க யூரின் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருந்ததுன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னா, பேனிக் ஆகி இல்ல ஆங்ஷியஸ் ஆகி உடனே வந்து ஸ்கேன் பண்ண வந்துடுறாங்க. உங்களுக்கு அப்போதான் டிலே ஆயிருக்குன்னா ஒரு 30 டேஸ் 31 to 32 டேஸ் தான் ஆயிருக்கும். ஸ்கேன் பண்ணா நமக்கு எதுவுமே தெரியாது. யூட்ரஸோட லைனிங் வந்து திக்கண்டா இருக்கும். அது மட்டும் தான் தெரியும். உள்ள கர்ப்பப்பைக்குள்ளேயோ கர்ப்பப்பைக்கு வெளியிலயோ வந்து சாக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரியாது. சில சமயம் உங்களுக்கு ஏதாச்சும் பெயின் இருக்கு, இல்ல மைல்டா ஸ்பாட்டிங்கோ ப்ளீடிங்கோ இருக்குன்னா உங்க டாக்டரை எங்ககிட்ட அனுப்புவாங்க. அந்த சிச்சுவேஷன்ல கூட நமக்கு வந்து இந்த சாக் வந்து எங்க இருக்குன்னு தெரியாது. நமக்கு வந்து அந்த லைனிங் மட்டும்தான் திக்கா இருக்கிறது தெரியும். ஸோ இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயும் நாங்க என்ன பண்ணுவோம்னா, உங்களை வந்து பீட்டா ஹெச்சிஜி அதாவது பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு ப்ளீடிங்கோ பெயினோ இருந்துச்சுன்னா உங்களை ஒரு 4 டேஸ் கழிச்சு வர சொல்லுவோம். உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, நார்மலா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் கழிச்சு வர சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படின்னா வந்து 5 வீக்ஸ்ல தான் வந்து நமக்கு வந்து சாக் வந்து தெரியும் அல்ட்ராசவுண்ட்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பார்க்கும்போது தான் வந்து நமக்கு சாக் உள்ள இருக்கா இல்லை வெளியில இருக்கான்னு தெரியும். ஸோ பேனிக் ஆகி ஆங்ஷியஸ் ஆகி வந்து உடனே வந்து யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆன உடனே ஸ்கேன் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் பொறுத்து, அதாவது ஒரு 1 வீக் கழிச்சு நீங்க 5 வீக்ஸ்ல வந்தீங்கன்னா கரெக்டா தெரியும். தேங்க்யூ.